Hello student, 10th standard exercise 3.8ல grouping மாடலை பேஸ் பண்ணி இந்த 5 சம்மையும் நம்ம எப்படி ஒரே வீடியோவில் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். grouping மாடலை ஆல்ரெடி 3.8ல ஒரு வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் வீடியோ. இந்த வீடியோட இந்த 3.8 முழுமையாக நமக்கு வந்து முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம் 3.22 இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 3.8ல் கொஷின் நம்பர் 2ல் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3ல் சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2. இதில் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் ஃபைன் ஏ அண்ட் பியை ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே இதுலேயும் ஏ அண்ட் பியை ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் எம் அண்ட் என்னை ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. எம்முடைய வேல்யூவும் என்னுடைய வேல்யூவும் ஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சம்முக்கும் கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூங்கிறது எக்ஸ் பவர் 4, 9x பவர் 4. அந்த x4க்கு முன்னாடி உள்ளது வந்து 9, அதனால இங்கே 9 ரைட் பண்ணியாச்சு, 9 ரைட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 12, அதை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 28, அதை ரைட் பண்ணியாச்சு. எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூவா ஏ இருக்குது, ஏயை ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் பி இருக்குது, பிஏவும் ரைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சப்டிஷன் நம்பர் 1ல் எக்ஸ் பவர் 4னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 4, எக்ஸ் பவர் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -12, எக்ஸ் பவர் ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 37, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பி, கான்ஸ்டன்ட் டேர்ம் ஏ. இங்கே அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஆர்டர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள். எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ், கான்ஸ்டன்ட் டேர்ம். இந்த சம்மை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ், கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாத்தையுமே நம்ம கோஎஃபிஷியன்ட் வேல்யூகளை ரைட் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் 4னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு, அதனால இங்கே 1 அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் கியூப்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ -8, எக்ஸ் ஸ்கொயனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எம், எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என், கான்ஸ்டன்ட் டேர்ம் 16. ஃபஸ்ட்டு நம்ம இந்த 5 சம்மில் உள்ள கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ்கள் எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணியாச்சு. இதில் இந்த செகண்டில் உள்ள சப்டிஷன் நம்பர் 2 மட்டும் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ரிமைனிங் உள்ளதை நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் வேல்யூகள் எல்லாமே ரைட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் சம் 22 பாருங்கள். இங்கே 9 இருக்குது. 3 3s are 9, 3 3s are 9. அப்போ 9 கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிளை மாற்றிடுங்க. சிம்பிளை மாற்றினா மைனஸாக மாறும். அப்போ +9 -9 கேன்சல் ஆனால் 0வாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 12ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 28ஐயும் கீழே கொண்டு வந்துடுங்க. 12ஐயும் 28ஐயும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 12 28. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் சப்டிஷன் நம்பர் 1ல் 4 இருக்குது. 2 2s are 4 கிடைக்கும். அப்போ இங்கே 2 கொடுத்துக்கோங்க, இங்கேயும் 2 கொடுத்துக்கோங்க. 2 2s are 4, இங்கே 4. லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றும் போது இங்கே +4 இருக்குது, இங்கே -4, 0வாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு -12ஐயும் 37ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். -12ஐயும் -12, 37. நெக்ஸ்ட்டு இதில் சப்டிஷன் நம்பர் 2 அப்படி இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இதில் உள்ளதை பாருங்கள். தேர்டில் சப்டிஷன் நம்பர் 1ல் வந்து 36 இருக்குது. அப்போ 6 6s are 36, 6 6s are 36 கொடுத்துருங்க. லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம். சிம்பிளை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிம்பிளை சேஞ்ச் பண்ணியாச்சு. +36ம் -36ம் 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த -60ஐயும் +61ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். -60ஐயும் +61ஐயும் கீழே கொண்டு வந்தாச்சு. இங்கே 1 தான் இருக்குது, ஃபஸ்ட்டு தான். அப்போ 1 1 is 1. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நமக்கு வந்து 1 1 is 1 தான் கிடைக்கும். 1 1 is 1. இப்போ இங்கே 1 கொடுத்துக்கோங்க, இங்கே 1. இப்போ சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றும் போது +1 -1 0 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு -8ஐ கீழே கொண்டு வந்துடலாம். எம்ஐயும் கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ -8 -8 எம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம எல்லாத்துலேயுமே முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடலாம். செகண்ட் ஸ்டேஜில் இங்கே இருக்கக்கூடிய 3 என்ன பண்ண போனால் 2வால் மல்டிப்ளை பண்ணணும். 3ஐ 2வால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2 வந்து 6 கிடைக்கும். இங்கே 6 கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து 12 இருக்குது. 12 6ஆல் டிவைட் பண்ணால் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் இது 6 இருக்குது. 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 is 6, 2 6 are 12. அப்போ இந்த 2 வந்து இங்கே எழுதிக்கங்க, இங்கேயே ரைட் பண்ணிக்கோங்க, இங்கேயே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டில் நம்ம இந்த 3 இருக்கும். 3 வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 2s நமக்கு வந்து 12 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 2 வச்சு 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2s 4 கிடைக்குது. நம்ம 4ஐயும் ரைட் பண்ணிக்கலாம். லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பிள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். +12 -12 வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆகிடுது. +12 -12 கேன்சல் ஆகிடுது. 28லேருந்து 4 போச்சுன்னா 24 கிடைக்கும். 24. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏயவும் இங்கே இருக்கக்கூடிய பியவும் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போனா இங்கே ஏ, இங்கே வந்து பி இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டினில் சப்டிவிஷன் நம்பர் 1 போயிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 1ல் இங்கே இருக்கக்கூடிய 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s நமக்கு என்ன கிடைக்குன்னா வந்து 4 கிடைக்குது. 4. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் நமக்கு என்ன இருக்குன்னா -12. -12ல் இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 4. 1 4 is 4, 3 4s are 12. அப்போ -3 கிடைக்குது. -3 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். -3 -3. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 2வை நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ 4ஆல் 3ஐ மல்டிப்ளை பண்ணும். 4ஆல் 3 மல்டிப்ளை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிளுக்கு கொடுக்கணும். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்டு மைனஸ் வந்து நமக்கு வந்து மைனஸ் கிடைக்கும். -4 3s are 12. 4 3s are 12. நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, அங்கேயும் 3 இருக்குது. இங்கேயும் மைனஸ் சிம்பிள், அங்கேயும் மைனஸ் சிம்பிள். மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. 3 3s are 9 கிடைக்குது. 3 3s are 9 கிடைக்குது. 9 ரைட் பண்ணியாச்சு. லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிளை மாற்றிலாம். மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ் சிம்பிளாக மாறிடும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸாக மாறிடுது. -12 + 12 வந்து 0ஆக மாறிடுது. 37லேருந்து 9 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து 28 கிடைக்குது. 28. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பியவும் இங்கே இருக்கக்கூடிய பியை கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ஏயை கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் சப்டிவிஷன் அப்படியே இருக்கட்டும். தேர்டில் சப்டிவிஷன் நம்பர் 1 பாருங்கள். தேர்டில் சப்டிவிஷன் நம்பர் 1 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 12 கிடைக்கும். 12. 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 12 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னா -60. -60ஐ 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 12. இங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டேர்ம் வந்து 12. 12ஆல் டிவைட் பண்ணால் 1 12 is 12. 5 12s are 60. அப்போனா -5 ரைட் பண்ணிக்கோங்க. -5. இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த 6ஐ நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். 12 5ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் ப்ளஸ் இன்டு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 12 5s are 60. நெக்ஸ்ட்டு -5 -5. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. 5 5s are 25. 5 5s are 25. 25 ரைட் பண்ணியாச்சு. லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சிம்பிளை மாற்றிடலாம். இங்கே மைனஸாக இருக்குது, இது ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, மைனஸாக மாற்றிக்கலாம். இப்போ -60 + 60 வந்து 0ஆக மாறிடும். 61லேருந்து 25 போச்சுன்னா நமக்கு வந்து 36 கிடைக்குது. 36. 61லேருந்து 25 போச்சுன்னா 36. நெக்ஸ்ட்டு அந்த -m-ஐயும் -m கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு n-ஐயும் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ இங்கே -m n இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இங்கே 1 இருக்குது. 1ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 2 தான் கிடைக்கும். 2 கிடைக்குது. மல்டிபிள் ஆஃப் 2. நெக்ஸ்ட் இங்கே -8 இருக்குது. -8ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 is 2. 4 2s are 8. அப்போ 4 கிடைக்குது. -4 கிடைக்குது. -4. அந்த -4ஐ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். -4. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 1ஐ கன்சிடர் பண்ண வேணாம். இங்கே இருக்கக்கூடிய 2ஆல் -4ஐ மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள், இங்கே ப்ளஸ்ஸு, அங்கே மைனஸ். ப்ளஸ் இன்டு மைனஸ். அப்போ 2 4s are 8 கிடைக்குது. அப்போ -8. நெக்ஸ்ட்டு இங்கே -4 இருக்குது, அங்கேயும் -4 இருக்குது. அப்போ -4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடைக்குது. +16 கிடைக்குது. +16. சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றும் போது இங்கே ப்ளஸ் சிம்பிள், இங்கே மைனஸ் சிம்பிள். இப்போ -8ம் +8 நமக்கு 0 ஆயிரும். இதில்
m மைனஸ் 16 இருக்குது. அந்த m மைனஸ் 16 சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன m மைனஸ் 16 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. நம்பர்ஸ் இருந்தால் நம்மளால் சப்ராக்ஷன் பண்ண முடியும். நம்பர்ஸும் லெட்டர்ஸ் இருக்கனால அதை m மைனஸ் 16 சொல்லி அப்படியே ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய எண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய 16ஐயும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ இங்கே n இங்கே வந்து 16. செகண்ட் ஸ்டேஜில் எல்லாத்துலேயுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாருங்கள், இங்கே 6 இருக்குது. அந்த 6 அப்படியே ரைட் பண்ணிடுங்க. 6 நம்ம ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குல்ல, அந்த 2 வந்து மல்டிபிள் ஆஃப் 2 கொடுக்கணும். மல்டிபிள் ஆஃப் 2 2வை மட்டும் நம்ம மல்டிபிள் ஆஃப் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 4 கிடைக்கும். நமக்கு வந்து 4 கிடைக்குது, 4. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 24 இருக்குல்ல, இந்த 24 வந்து ஃபஸ்ட்டு டேமை இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேமெல்லாம் டிவைட் பண்ணும். 24 இருக்குது. இங்கே உள்ள ஃபஸ்ட் டேம் வந்து 6. அப்போ 6ஆல் டிவைட் பண்ணால் 1 6 is 6, 4 6 are 24. அப்போ இங்கே 4 ரைட் பண்ணிக்கோங்க, இங்கே 4 ரைட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் 4 ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 2 நம்பரையும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போ 6 4s 6ஓட இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 மல்டிப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் சேமாக இருந்தால் நம்பர்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அப்படியே கொடுக்கலாம். டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருந்தால் சிம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ சேம் சிம்பிளாக இருக்குது. 6 4s 24 ரைட் பண்ணிடலாம், 24. நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குது. அந்த 4ஆல் 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 4s 16 கிடைக்கும். 4 4s 16. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 4ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 4s 16 தான் கிடைக்குது. மறுபடியும் நம்ம 16 சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். 16 சொல்லி ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். சிம்பிளை மாற்றிடலாம். மைனஸ், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்கே ப்ளஸ் 24 இருக்குது, இங்கே மைனஸ் 24. நமக்கு வந்து 0வாக மாறிடும். ரிமைனிங் இருக்கக்கூடியது 0வாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் 0 தான். ஏன்னா இங்கே கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இஃப் ஏஸ் எ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குன்னா அங்கே 0வாக இருக்கணும். 0வாக இருந்தால் தான் அது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவே மாறும். இப்போ 0ன்னு சொல்லி எடுத்துக்கணும். நமக்கு ஆன்சரில் ஏவும் பியவும் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. நமக்கு கொஸ்டினில் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பிக்கு எடுத்தாங்க. அப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே மைனஸ் 16 இருக்குது, மைனஸ் 16. அதை நம்ம ரைட் பண்ணிடலாம். எப்படி ரைட் பண்ணலாம்? ஏ மைனஸ் 16 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பாருங்கள், பி மைனஸ் சிம்பிளை நம்ம சேர்த்துக்கணும். பி மைனஸ் 16 ஈக்குவல் 0. இப்போ ஏயை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 16 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் ப்ளஸ் 16ஆக மாறிடும். அப்போ ஈக்குவல் 16. நெக்ஸ்ட்டு பி அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. மைனஸ் 16 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் ப்ளஸ் 16ஆக மாறும். அப்போ ஏக்கான வேல்யூவும் பிக்கான வேல்யூவும் அவங்க ஃபைன் பண்ண சொன்னாங்க. நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஏக்கான வேல்யூ 16, பிக்கான வேல்யூ 16. அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதை ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால 4 வந்தது. அந்த 4 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கல அந்த 3, அதை வந்து 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து மல்டிபிள் ஆஃப் 2 கொடுத்தோம்னா என்ன வரும்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள், அங்கே மைனஸ் சிம்பிள் மாறி இருந்தாலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள். அப்போ நமக்கு மைனஸ் வரும். ப்ளஸ் இன்டு மைனஸ் 2 3s 6. 2 3s நமக்கு வந்து 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டைம் வந்து 28 இருக்குது. அப்போ 28ஐ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேமெல்லாம் டிவைட் பண்ணால் 28ஐ இங்கே உள்ள ஃபஸ்ட்டு டேமெல்லாம் டிவைட் பண்ணால் 4. 1 4 is 4, 7 4s 8. அப்போனா நமக்கு வந்து 7 இங்கே ரைட் பண்ணிக்கோங்க. இங்கே 7 கொடுத்துக்கோங்க, இங்கேயும் 7 கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 நம்பரையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ இந்த 4ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் சிம்பிள் சேம் சிம்பிள். அப்போ 4ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 28 கிடைக்குது. 4 7s 28. நெக்ஸ்ட்டு மைனஸ் 6ஐயும் ப்ளஸ் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் 6 இருக்குது. சிம்பிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ மைனஸ் இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் கிடைக்குது. 7 6 42, மைனஸ் 42 ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 7 இருக்குது, அங்கேயும் 7 இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ் சிம்பிள் தான். அப்போ 7ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூன்னா 7 7s 49 கிடைக்கும். இங்கே பாருங்கள், 7 இங்கேயும் 7 இருக்குது, அங்கேயும் 7 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 49 கிடைக்குது. 49. இப்போ லைன் 1 ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் 1 ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பிளை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சிம்பிள் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ்.
28 28 0 ஆயிரும். ரிமைனிங் உள்ளதும் நமக்கு வந்து 0 தான். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால 0. நெக்ஸ்ட் நம்ம ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஆன்சரை எடுத்து ரைட் பண்ண போகிறோம். அங்கே என்னன்னா பி இருக்குது. நெக்ஸ்ட்டு +42 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு அங்கே அடுத்து என்ன இருக்குன்னா வந்து ஏ இருக்குது. -49 ஈக்குவல் 0. இப்போ பி எப்படி இருக்கட்டும், இந்த 42 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் நமக்கு வந்து -42ன்னு கிடைக்கும். -42. நெக்ஸ்ட் இங்கே ஏ இருக்குது. ஏ எப்படியே வச்சுக்கோங்க. இந்த 49 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் +49 கிடைக்கும். அப்போ +49. அப்போ ஏக்கான வேல்யூ 49ம் பிக்கான வேல்யூ 42ன்னு சொல்லி நம்ம இதில் ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் 3ல் சப்டிவிஷன் நம்பர் 1 பார்த்தலாம். 3ல் சப்டிவிஷன் நம்பர் 1 ஆல்ரெடி இங்கே 12 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வந்தது. அப்போ அந்த 12 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அந்த 12 அப்படி இருக்கட்டும். 12. நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்குல்ல, அந்த 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அங்கே -5 இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து -10ஆக மாறிடுது. -10. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா 36. அந்த 36ஐ இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் 12ஆல் டிவைட் பண்ணிடலாம். டிவைடிங் பை 12. 1 12 is 12. 3 12s are 36. அப்போ இங்கே 3 ரைட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 3 இருக்குது. இந்த இடத்துலையும் 3 இருக்குது. இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ 12ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். 12ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 36 கிடைக்குது. 12 3s are 36. நெக்ஸ்ட்டு 10 இருக்குது. -10. -10ஓட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள். மைனஸ் அண்டு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து மைனஸாக மாறிது. மைனஸ். அப்போ இந்த இடத்துல 10ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து -30 கிடைக்குது. -30. நெக்ஸ்ட்டு +3 இருக்குது. அங்கேயும் +3 இருக்குது. 3 3s நமக்கு என்ன பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ நம்ம 9 ரைட் பண்ணிடலாம். இப்போ லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிளை மாற்றிடலாம். சிம்பிளை மாற்றினா மைனஸ் ப்ளஸ் மைனஸ். இப்போ +36 -36 0வாக மாறிடும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் இங்கேயும் நம்ம 0 கொடுத்துக்கலாம். இப்போ ஆன்சரை எடுத்து நம்ம ரைட் பண்ணிடலாம். ஆன்சர் இங்கே -m இருக்குது. -m ரைட் பண்ணிக்கோங்க. -m. நெக்ஸ்ட்டு +30 இருக்குது. +30 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு n இருக்குது. n -9 ஈக்குவல் 0. இப்போ இந்த n அப்படியே இருக்கட்டும். இந்த -9 அந்த சைடு ஷிஃப்ட் ஆனால் ஈக்குவல் +9ஆக மாறிடும். -9 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது +9ஆக மாறிடுது. n-க்கான வேல்யூ நமக்கு 9 கிடச்சிருச்சு. m-க்கான வேல்யூவை ஃபைன் பண்ணுவோம். m-க்கான வேல்யூ 30 அந்த சைடு அப்படியே இருக்கட்டும். 30 அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் m அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். m அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் -m வந்து அந்த சைடு போயில +m மாறிடுது. அப்போ m ஈக்குவல் 30 ஆகும். n ஈக்குவல் 9 சொல்லி நம்ம ஆன்சரை ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சப்டிவிஷன் நம்பர் 2ல் இங்கே உள்ள 2 வந்து ஆல்ரெடி 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ அந்த 2 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 2 அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே உள்ள 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள், அங்கே மைனஸ் சிம்பிள். சிம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ ப்ளஸ் இன்டு -8 கிடைக்குது. -8 கிடைக்குது. -8. நெக்ஸ்ட்டு இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குதோ அதை வந்து இங்கே உள்ள ஃபஸ்ட் டேர்மில் டிவைட் பண்ணுவோம். ஆனால் இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் நமக்கு நம்பர்ஸாக இல்லாமல் லெட்டர்ஸும் நம்பர்ஸும் சேர்ந்து இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பார்த்த இந்த 3 சம், இந்த 3 சம் எப்படின்னா நம்பர்ஸாக இருந்தது. ஆனால் இதில் நம்பர்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்பர்ஸாக இல்லாத பட்சத்தில் இங்கே கான்ஸ்டன்ட் நம்பர் ஒன்று இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் 16, அந்த கான்ஸ்டன்ட் நம்பருடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரை நம்ம எடுக்கணும். கான்ஸ்டன்ட் நம்பருடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னா 4 4s are 16. நீங்கள் வாட்டில் 16 வந்து இங்கே லாஸ்ட் டைமில் உள்ள 16 வந்து இங்கே 2ஆல் டிவைட் பண்ணிடக்கூடாது. எக்காரணத்துக்கு ஒன்றும் 2ஆல் டிவைட் பண்ணிடக்கூடாது. அதோடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் எடுக்கணும். எப்போனா நம்ம ஃபைன் பண்ணி இங்கே லாஸ்ட் ஸ்டேஜில் வரையில் இங்கே ஒரு லெட்டர்ஸும் நம்பர்ஸும் இருக்கையில் கான்ஸ்டன்ட் நம்பர் அங்கே இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட் நம்பருடைய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நீங்கள் எடுங்க. அப்போ 4 4s are 16 நமக்கு கிடைக்குது. 4 4s are 16 கிடைக்கனால இங்கே 4 ரைட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் 4 ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ரிமைனிங் உள்ள நம்பர்களை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே 2ஐயும் இங்கே 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குன்னா 2 4s are 8 கிடைக்கும். 2 4s are 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே -8 இருக்குது, அங்கே +4 இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள்.
மைனஸ் இன்டு ப்ளஸ் வந்து மைனஸ் கிடைக்குது. 8 ஃபோர்ஸாக நமக்கு வந்து 32 கிடைக்குது. அப்போ -32 -32 -32 நம்ம ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் வந்து 4 இருக்குது. இங்கே உள்ள 4ஆல் அங்கே உள்ள 4 மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுமே சேம் சிம்பிள். அப்போ 4 ஃபோர்ஸாக நமக்கு என்ன கிடைக்குன்னா 16 கிடைக்குது. 4 ஃபோர்ஸாக 16. இப்போ லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடலாம். லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிள்ஸ் எல்லாம் மாற்றிடுங்க. மைனஸ், நெக்ஸ்ட்டு ப்ளஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ். இப்போ இந்த +16 -16 நமக்கு என்ன ஆகுனா 0வாக மாறிடும். ரிமைனிங் உள்ளது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால நமக்கு வந்து 0 தான் வரும். இதில் இருந்து நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். ஆன்சரை எப்படி ரைட் பண்ணணும் பாருங்கள். m -16 அங்கே என்ன இருக்குன்னா வந்து -8 இருக்குது. m -16 நெக்ஸ்ட்டு -8 ஈக்குவல் 0 நெக்ஸ்ட் உள்ளதை எடுத்து பாருங்கள். n -32 ஈக்குவல் 0. அதாவது இங்கே லாஸ்ட்டாக ஆன்சரை எடுத்துலாம் பாருங்கள். m -16 இருக்குது. m -16 நெக்ஸ்ட் இங்கே -8 இருக்குது. -8 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன இருக்குன்னா வந்து n -32 +32 n +32 ஈக்குவல் 0. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணுற பாருங்கள். m -16 -8 இருக்குது. -8 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள். n +32 ஈக்குவல் 0. இப்போ m அப்படி இருக்கட்டும். -16ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு -24 கிடைக்குது. -24 ஈக்குவல் 0. இப்போ m ஈக்குவல் 24 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா -24 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் +24 கிடைக்குது. இப்போ mக்கான ஆன்சர் நமக்கு வந்து 24. நெக்ஸ்ட் இந்த 32 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் n ஈக்குவல் வந்து -32ன்னு சொல்லி நமக்கான ஆன்சர் கிடைக்குது. கிட்டத்தட்ட நம்ம எல்லா சமயமே சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துட்டோம். லாஸ்ட்டில் நமக்கு வந்து செகண்டில் சப்டிஷன் நம்பர் 2 இருக்குது பாருங்கள். இதில் ax/4 + bx/3 + 361x² + 220x + 100. இதை நம்ம இப்படி மாற்றிருக்கோம். கான்ஸ்டன்ட் நம்பரை ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் எழுதியிருக்கோம். 220x + 361x² + bx/3 + ax/4ன்னு சொல்லி ரைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா இதுலேயும் பாருங்கள் இங்கே வந்து அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ் நோன் சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்ச வேல்யூகளாக இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து 36 இருக்குது. இங்கே 4 இருக்குது. இங்கே வந்து 9 இருக்குது. இங்கே அன்னோன் சொல்யூஷனாக இருக்குது. அன்னோன் சொல்யூஷனாக வேரியபிள்ஸ் நமக்கு ஃபைன் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸாக இங்கே வந்து இருக்குது. அந்த தெரியாத அன்னோன் சொல்யூஷன் வந்து ஏ பியாக வந்து நமக்கு வந்து இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இதை ரிவர்ஸில் மாற்றிலிருக்கோம். ரிவர்ஸில் மாற்றி இங்கே வந்து அதனுடைய கோஎஃபிஷியன்ட் நம்பர்ஸ்களை மட்டும் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 220, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 361, x/3 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ b இருக்கும். x/4 கோஎஃபிஷியன்ட் வேல்யூ a இருக்கும். இப்போ இந்த 100க்கு வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நம்ம எடுத்தோம்னா 10 10s 100 சொல்லி கிடைக்கும். அப்போ இங்கே 10 கொடுத்துக்கோங்க. இங்கேயும் 10 கொடுத்துக்கோங்க. இப்போ 10 10s 100 நமக்கு கிடைக்கும் 100. நெக்ஸ்ட்டு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிளை நம்ம மாற்றிடலாம். மைனஸ் சிம்பிள் +100 -100 நமக்கு வந்து 0வாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கே 220யும் 361ஐயும் நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 220 361 நெக்ஸ்ட்டு இந்த 10 என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 10 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 20 கிடைக்கும். மல்டிப்ளை ஆஃப் 2 20 கிடைக்குது. 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் என்னன்னா 220. அந்த 220ஆல் இங்கே உள்ள ஃபஸ்ட் டைம் 220 நம்ம 20ஆல் டிவைட் பண்ணால் 0 டிவைட் பண்ணுங்க. 1 நமக்கு 11 கிடைக்குது. 11 நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே 11 கொடுத்துருங்க. இங்கேயும் 11 கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 10 வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. 10 கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. 20யும் 11ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 20யும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் சேம் சிம்பிளாக இருக்குது. நமக்கு 220 தான் கிடைக்கும். 220 சிம்பிள் சேம் சிம்பிளால் ப்ளஸ் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 11ஐயும் நெக்ஸ்ட்டு
11ஐயும் நம்ம 11ஐயும் மல்டிப்ளை 11 11s 121 கிடைக்குது. 121. இப்போ லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுங்க. லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. சிம்பிள்ஸை நம்ம மாற்றிடலாம். சிம்பிள்ஸ் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே மைனஸ் கொடுத்துருங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் கொடுத்துருங்க. 220யும் கேன்சல் ஆகி 0 மாறிடும். இங்கே சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு வந்து 1லேருந்து 1 போச்சுன்னா 0 கிடைக்கும், 0. நெக்ஸ்ட் 6லேருந்து 2 போச்சுன்னா 4 கிடைக்கும். 3லேருந்து 1 போச்சுன்னா 2 கிடைக்கும். அப்போ 240. ரிமைனிங் நமக்கு என்னன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஏவும் இங்கே இருக்கக்கூடிய ஏவும் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இங்கே பி இருக்குது, இங்கே வந்து ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 20 அப்படியே நம்ம ரைட் பண்ணி எழுதிக்கலாம். 20 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. 20 அப்படியே ரைட் பண்ணிடலாம். 20 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 11 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 11 2ஆல் மல்டிப்ளை நமக்கு வந்து 22 கிடைக்கும். மல்டிபிள் ஆஃப் 2. அப்போ இந்த இடத்துல என்ன 22 கிடைக்குது, 22. நெக்ஸ்ட்டு இங்கே 240 வந்து 20ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே எவ்வளோ ஃபஸ்ட் எலமெண்ட் 240. 240 இங்கே எவ்வளோ ஃபஸ்ட் டேர்மில் டிவைட் பண்ணும்போது 20. இப்போ 20யும் நம்ம டிவைட் பண்ணால் 0 டிவைட் பண்ணலாம். 1 2 2 2s 4 12 கிடைக்குது. அந்த 12 நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். 12 இங்கே எடுத்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். 12 இங்கேயும் 12 இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய இந்த 10ஐயும் 11ஐயும் நம்ம மறந்துடலாம். 11 கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ வந்து 10ஐயும் 11ஐயும் கன்சிடர் பண்ண வேணாம். 12ஐயும் 20ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ் சிம்பிளாக இருக்குது. அதனால் 12ஐயும் 20ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 12ஐயும் 20ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 240 கிடைக்குது. 240. நெக்ஸ்ட்டு 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 22ஐயும் 12ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 264 கிடைக்குது. 264. நெக்ஸ்ட்டு இங்கே 12 இருக்குது, அங்கேயும் 12 இருக்குது, இங்கேயும் 12 இருக்குது, அங்கேயும் 12 இருக்குது. 12 12 நமக்கு வந்து 144 வருது. இப்போ 144 இங்கே ரைட் பண்ணிக்கலாம். 240 264 144 ரைட் பண்ணியாச்சு. லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். நம்ம வந்து லைன் ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம மாற்றிடலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, மைனஸ். ப்ளஸ் 240யும் மைனஸ் 240யும் 0 ஆயிரும். ரிமைனிங் உள்ளது நமக்கு வந்து 0 தான். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால லாஸ்ட்டாக நம்ம ஆன்சரை எடுத்து ரைட் பண்ணிடலாம். பி இருக்குது, பி. நெக்ஸ்ட்டு மைனஸ் 264 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு ஏ minus 144 ஈக்குவல் 0. B ஈக்குவல் இந்த 264 அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் 264 மாறுது. ப்ளஸ் 264. ஏ ஈக்குவல் இந்த மைனஸ் 244 அந்த சைட் ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் 144. அப்போ ஏக்கான வேல்யூ வந்து 144ம் பிக்கான வேல்யூ 264 நமக்கு ஆன்சராக கிடைச்சிருக்குது. இந்த குரூப்பிங் வீடியோ பேஸ் பண்ணி இந்த 5 சமையை எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஈஸியாகவும் எளிமையாகவும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குரூப்பிங் வீடியோ முழுக்க மாணவர்களுடைய நலன் கருதி எடுக்கப்பட்டது. மாணவர்கள் பப்ளிக் டயத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு, ஒரு யூனிட்டுகளை கவர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.